compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். சினிமா பத்தி சினிமா எடுத்தா ஃபெயில் ஆகும் அப்படிங்கிற ஒரு கர்ஸ் ஒன்று இருக்கு. ப்ரொடியூசர்ஸ் தேடணும் அப்படின்றப்ப அப்பதான் எனக்கு இது தெரிஞ்சது. ஓ, இப்படி ஒரு தாட் இருக்கு போல. ஆனா இதெல்லாம் எதுவுமே நம்பாத ராணா. நான் இதை ஸ்பிரிச்சுவலா ஒரு படமா தான் பாக்குறேன். நம்மளுக்கு ஒரு பிளெஸிங் இருக்கு. இன்டர்வெல்னு ஒண்ணு இருக்கு. இன்டர்வெல் வரைக்கும் ஒரு கதை, அதே கதாபாத்திரங்கள் வேற ஒரு பரிணாம வளர்ச்சி ஒன்று அடையறாங்க. அதை எக்ஸ்ப்ளோர் பண்றது செகண்ட் ஹாஃப். மேல் ஈகோங்கிற கான்செப்ட்ல ரொம்ப கம்மியான படங்கள் இருக்கு. ஸோ அதுல என்ன இருக்கு? மேல் ஈகோ, ஆணவம். ஆண் ஒரு அவச்செயல் செய்யறப்பதான் அது ஆணவமாக. அப்பா பையன் மாதிரி இருந்த ரெண்டு மனிதர்கள் அவங்களுக்குள்ள இப்படி ஒண்ணு இழுத்துட்டு போறப்ப அதோட நம்பகத்தன்மை இன்னும் கூடுது. நம்மளோட இன்வால்மெண்ட், ஐயோ இவங்க சேர்ந்துடக்கூடாதா, இல்ல சேருவாங்களா, இல்ல சேரவே தேவையில்லை, இவங்க அடிச்சுக்கிட்டு நம்ம அதை பார்ப்போம் அப்படின்னு இருக்கிறப்ப துல்கர் சல்மான் போய் இடிக்கிற சீன், அது எப்படி எடுத்தீங்கிறத சொல்லுங்க. ஏன்னா லாட் ஆஃப் தியரிஸ் ஆர் கோயிங் அரவுண்ட் சோஷியல் மீடியா. எனக்கு இந்த விவாதம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பல பேரோட கெஸ்ட், சில பேர் நீ தப்பா பண்ணிருக்கேன்றாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளவு ஒண்ணுச்சு கவனிக்கிறீங்க. வெரி குட். ஒன்னே ஒண்ணு சொல்லுவேன், அந்த சீனுக்கு எல்லா பாராட்டுகளுமே துல்கருக்கானது தான். அன்னைக்கு ஒரு மேஜிக். அவர் அந்த ஹேண்டில் பண்ண விதமே ரொம்ப அழகா இருந்தது பாக்குறது. ஏன்னா முந்தின நாள் நான் அவரை கேட்கிறேன், இது எப்படி பண்ண போறோம். ஏன்னா துல்கர் மாதிரி ஒரு நடிகர் அவர்லாம் ஒரு வாட்டி அந்த கேமரா ரோல் ஆகுது அப்படின்னு அந்த டைம்ல அவர் கொடுப்பாரு. அதை நம்ம அப்படியே பெருந்தன்மையா எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு நடிகர். ஸோ நான் அப்ப நான் என் கேமராமேன் கிட்ட சொல்லிட்டேன், தான் டேக், தப்பு பண்ணிடாதீங்க, கேமரா மூவ்மெண்ட்ல தப்பு பண்ணாதீங்க. ராணா சாரோட கேரக்டர் பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். என்ன ரிசீவ் பண்றீங்க? ஆக்சுவலி எனக்கு ரெண்டு விதமா வருது. சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு. சில பேருக்கு அது ஒரு ஏமாற்றமா இருக்கு. இவ்வளோ இருக்கமா இப்படி ஒரு கதையை சொல்லிட்டு. செல்வமணி செல்வராஜ் சார், வெல்கம் டு தி ஷோ. பெஸ்ட் விஷஸ் ஃபார் காந்தா. நல்லா போயிட்டு இருக்கு. எனக்கு உங்களோட நிலா ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நான் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி பார்த்தேன். எனக்கு இப்போ கதையை ரீகால் பண்ண முடியல. ஐ மீன் அந்த சைல்ட்ஹுட் லவ் அதெல்லாம் தெரியுது, பட் அது எதை நோக்கி போகுதுங்கிறத இப்போ ரீகால் பண்ண முடியல. ஒரு தடவை தான் பார்த்தங்கிறதுனால. பட் அந்த படம் எனக்கு கொடுத்த உணர்வு இருக்குல்ல, அது ஒரு மாதிரி ரொம்ப பிளசண்டா ஒரு வாங்கார் வாய்ஸ் ஃபிலிமா, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இப்போ காந்தாவுமே பார்க்கும்போது அதுவுமே ஒரு மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த ஹாரர் ஃபீல்டில் ஸ்டார்ட் ஆகி யார் இந்த கேரக்டர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண விதம் அண்ட் செகண்ட் ஆஃப் அது போகிற இடம், அந்த படம் போய் லேண்ட் ஆகிற விதம், இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை பற்றி நம்ம பேசுவோம். அண்ட் ஃபர்ஸ்ட், இந்த படம் பண்ணும்போது தெர் இஸ் அ கர்ஸ் இன் தமிழ் சினிமா தட் சினிமா பற்றி சினிமா எடுத்தால் ஃபெயில் ஆகும் அப்படிங்கிற ஒரு கர்ஸ் ஒன்று இருக்குது. ரொம்ப வெகு சில படங்கள் தான் அந்த ஸ்டீரியோடைப்பை பிரேக் பண்ணி சக்ஸஸ் ஆயிருக்கு. ஜிகர்தண்டா டக்குன்னு ஞாபகம் வருது. தெலுங்குல மகாநதி, தமிழ்லேயே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு, அந்த படம் ஞாபகம் வருது. அண்ட் காந்தா இஸ் ஒன் சச் ஃபிலிம் நினைக்கிறேன், இந்த லிஸ்ட்டில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரைட்டிங் ப்ராசஸ் அப்போ அந்த கர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு போச்சா? ரைட்டிங் அப்போ இல்லை, ப்ரொடியூசர்ஸ் தேடணும் அப்படின்றப்ப அப்போதான் எனக்கு இது தெரிஞ்சது. ஓ, இப்படி ஒரு தாட் இருக்கு போல அப்படின்னு. ஆனா இதெல்லாம் எதுவுமே நம்பாத ராணா அவரை சந்திச்சப்பதான் எனக்கு சரி, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கதை. அவர் சினிமா பத்தின சினிமான்றனாலதான் அவர் இதுக்கு மனித உணர்வுகளை பத்தி பேசுற படம்னாலும் சினிமாக்குள்ள இயங்குற மனிதர்கள் அவர்களோட உணர்வுகளை பத்தி பேசுறதுனால அவருக்கு உடனே இதை நம்ம இதுக்கு உயிர் கொடுக்கணும். அவரு கேட்ட முதல் நரேஷன்லயே நம்ம இந்த படத்தை பண்றோம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் திரும்பி பார்த்ததே இல்லை. அதனால நீங்க சொல்றது உண்மை. இந்த மாதிரி வேற என்ன டேபூஸ்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா சினிமா பத்தி சினிமா எடுக்க கூடாது, அது சரியா ஒர்க் ஆகாதுன்ற ஒரு தாட் இங்க இருக்கு. அதை உடைச்சிருக்கிறதுக்கு எனக்கு ராணா அவரோட ஹெல்ப் தான் மெயின். ஓகே ஓகே, கிரேட். அண்ட் இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர் பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் நிறைய ட்ராமா, நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தீங்க தட் ஃபர்ஸ்ட் ஆஃபே நான் ஒரு 6 மணி நேரம் கதை சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவ்வளோ ட்ராமாஸ் இருக்குது. அண்ட் அந்த கேரக்டர்ஸ்க்குள்ளே என்னென்னலாம் நடக்குதுங்கிறது நீங்கள் எங்களுக்கும் விடுறீங்க. லைக் மகாதேவனுக்கும் குமாரிக்கும் என்ன நடந்தது, ஐயாக்கும் அவங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்திருக்கோங்கிற மாதிரியான தாட்ஸ் ப்ராசஸ்லாம் ஓடுது. அண்ட் செகண்ட் ஆஃப் அது டக்குன்னு ஒரு ஷிஃப்ட் ஆகி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிமாக, ஒரு சிஐடி சங்கர் மேபி நம்ம அந்த ரெட்ரோ ஸ்டைலில் பார்க்கறதுனால கூட ஞாபகம் வரலாம், அந்த டைப் ஆஃப் ஃபிலிமாக மாறுது. ஸோ ஐ ஃபெல்ட் லைக் வாட்சிங் 2 டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ். ஒன்று ஒரு உணர்வுகள் சார்ந்த ட்ராமா படம் அப்படின்னு பார்க்குற உணர்வும், இன்னொரு படம் நான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் படம் பார்க்குறேன், யார் கொலையாளிங்கிறத நோக்கி நான் போகிறேங்கிற இது வந்தது. அது ரைட்டிங்கில் எப்படி அதை சூஸ் பண்ணீங்க? ஆனால் இப்படி 2 விதமாக இருந்தாலும் அது கடைசியில் சேர்ற இடமாவும் இல்லை, அது என்னதான் இருந்தாலும் இது ஒரு ட்ராமா தான். இந்த ட்ராமாக்குள்ள
கொஞ்ச நேரத்துக்கு வந்து இந்த மனிதர்கள் பத்தி நம்மளுக்கு புரியாத சில விஷயங்களை இன்னும் அவங்களுக்குள்ள வேற என்ன பரிணாமங்கள் இருக்கோ அப்படின்னு கொஞ்சம் தேடுற ஒரு விஷயமா அதோட கருவியா தான் நான் அந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரை பார்த்தேன். ஓகே, ரெண்டு பேருமே கிரேல இருக்காங்க. ஆமா, இப்போ யாரு கம்ப்ளீட் பிளாக் ஆர் யாரு கம்ப்ளீட் ஒயிட் அப்படின்றது பண்ற ஆமா இடம். ஸோ கான்ஷியஸான டெசிஷன் தான் இந்த மாதிரி ரொம்ப டிஃபரெண்ட் ஃபிலிம்ஸா அவங்களுக்கு உணர வைக்கணுங்கிறது. டூ டிஃப்ரெண்ட்ன்றதை தாண்டி ஒரே ஒரு கதை தான் இது, ஒரு லவ் ஸ்டோரி. ஓகே, அது வந்து அந்த லவ் ஸ்டோரி வந்து ஐயா மாதேவனுக்கும் ஒரு லவ் ஸ்டோரி, ஓகே, ஐயா குமாரி மாதேவன் குமாரி, இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி. இந்த 3 பேருக்குள்ள இருக்கிற லவ் ஹேட், ஓகே, அது வந்து திமாட்டிக்கலா எக்ஸ்ப்ளோர் பண்றது ஈகோ பத்தி. ஓகே, ஈகோ கிரியேஷன்ல என்ன ஈகோ, ஒரு படைப்பை படைக்கிறப்ப ஏதோ ஒரு ஒரு பணிவுல ஒரு சரண்டர்ல இருந்து தான் வர முடியும். அது யாரா இருந்தாலுமே, அது பீத்தோவனாவே இருந்தாலும் எனக்கு எல்லாம் தெரியணும் கீஸ்ல கை வச்சா வருமா தெரியல எனக்கு. அவரே வந்து ஒரு ஒரு மியூசிக்கு சரண்டர் ஆனாதான் மியூசிக் அவருக்கு வருது. ஆனா அது உருவானதுக்கு அப்புறம் அதோட அந்த உடைமை ஒண்ணு இருக்குல்ல, இது எந்து, இது நான் பண்ண அப்படின்றப்போ ஒரு ஈகோ ஒன்று வருது இல்லை. இது வந்து எனக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. ஸோ திமாட்டிக்கா ஸ்ட்ரக்சரலா அதை மாதிரிலாம் பார்த்தா ஒரே படம் தான். ஆனால் அந்த ஒரு படத்துக்குள்ள கொஞ்சம் ஜான்ரா மாறுது. ஆமாம். ஸோ நான் இதை வந்து ஸ்பிரிச்சுவலாக ஒரு படமாக தான் பார்க்குறேன். அதுதான் ஆடியன்ஸும் உணரணும் அப்படின்னு நினச்சேன். 2 வேற படமாக பார்க்காம நம்மளுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கு தமிழ் சினிமாவில், ஒரு இந்திய சினிமாவில் இன்டர்வெல்னு ஒன்று இருக்கு. உலக சினிமாவில் அது கிடையாது. ஸோ வந்து உங்களுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆக்ட், செகண்ட் ஆக்ட், தேர்ட் ஆக்ட் இப்போ கூட தெரியாது. நான் வந்து ஒரு 50 கதை எழுதியிருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் நான் தெரிஞ்சுக்க அது உடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் அவ்வளோதான். அப்படி ஆகிட்டா. ஸோ அந்த இன்டர்வெல்லை நான் ஒரு பிளெஸ்ஸிங்காக எடுத்துக்கிறேன். இன்டர்வெல் வரைக்கும் ஒரு கதை, அதே கதாபாத்திரங்கள் வேற ஒரு பரிணாம வளர்ச்சியை ஒன்று அடையிறாங்க, அதை எக்ஸ்ப்ளோர் பண்றது செகண்ட் ஹாஃப் அப்படின்னு நான் பார்க்குறேன். இன்னொரு சில கதைகள் நான் எழுதுறப்ப கூட எனக்கு வந்து நான் அதை அப்படிதான் எம்ப்ரேஸ் பண்றேன். அந்த இன்டர்வல் பாயிண்ட்டை நான் அப்படிதான் அணுகிறேன். ஓகே, ஸோ ஒரு ஆடியன்ஸ் அதுக்கு ரிலாக்ஸ் ஆகிக்கிட்டு வேற ஒரு கதைக்கு ஓகே, இது வேற ஒரு பரிணாமமா மாறுது கதை. அப்படியா நான் அந்த கருவியை பார்க்குறேன். இன்டர்வெல்ன்ற ஒரு பாயிண்ட்டை ஏதோ ஒரு இடத்துல விடணும், அவங்க எல்லாரும் போய் சாப்பிட்டு வரணுன்றது இல்லாம இது வரைக்கும் ஒரு கதை, இந்த கதை அடுத்த கட்டத்துக்கு நகருதுன்றது தான் இன்டர்வல் பாயிண்ட். ஓகே, ஃபைன். மேபி உங்களுடைய அந்த நிலா படத்துல அது ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிமா இருக்கிறதுனால அந்த ஷிஃப்ட் எதுவுமே அங்கே நடக்கல. அது ரொம்ப சின்ன லைனு. அது வந்து நான் அந்த லைனே வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்கான லைனா இருந்திருக்கலாம். அப்போ எனக்கு ஒன்று இருந்தது, இது ஷார்ட் ஃபிலிமாக எடுக்க போகிறோமா இல்லை, அது அப்படியே எழுதினப்போ எனக்கு வந்து ஒரு 70 நிமிஷம் படமாக வந்தது. ஓகே, சரி 75-80 நிமிஷம் படமாக வரப்போகிறத வந்து நம்ம திரைப்பட விழாக்களுக்கு எடுக்கலாம், அங்கே போயிட்டு அந்த வணிகத்தை கற்றுக்கலாம். முதல்ல என்ன அது கேட்குதோ அந்த படமாக எடுத்துருவோம், அதுக்கப்புறம் அந்த வணிகத்தை கற்றுக்கலான்னு போனேன். அங்கே பெருசாக இல்லைன்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் சரி நம்ம ஊருக்கு வந்து நம்ம ஒழுங்காக கதை பண்ணுவோம் அப்படின்னு பண்ணது தான். எனக்கு இப்போ நம்ம ஈகோ பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, ஐ ஜஸ்ட் வாண்ட் நோ அபவுட் அந்த மேல் ஈகோங்கிற விஷயத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு டக்குன்னு காவிய தலைவன் படம் ஞாபகம் வருது, ஐயப்பனும் கோஷியும், பார்க்கிங் அண்ட் வைல்ட் டேல்ஸில் ஒரு எபிசோட் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த படமும் மேல் ஈகோ வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப கம்மியான படங்கள் தான் இந்த இந்த ஒரு தீமில் இருக்குது. மேல் ஈகோங்கிற கான்செப்டில் ரொம்ப கம்மியான படங்கள் இருக்குது, பட் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம்ஸாக இருக்குது. ஸோ ப்ராபப்ளி இதோட இந்த டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு ட்ரெண்ட் மாதிரி தான். இப்படி ஒரு பேய் படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா நிறைய பேய் படம் வரும். ஸோ அதில் என்ன இருக்குது மேல் ஈகோ? இல்லை, நீங்கள் நல்லா கேட்டீங்க. மேல் ஈகோன்னு இல்லாமல் மேல் ஈகோ, நீங்கள் தமிழ்லேயே அதுக்கான ஆணகங்காரம், ஆணவம், ஆண் ஒரு அவச்செயல் செய்யறப்ப தான் அது ஆணவம் ஆகுது. ஸோ அந்த சொல்லே அதில் இருக்கு. அதனால இந்த 2 பேரோட ஆணவம், அதுவும் வந்து குரு சிஷ்யன், அதுவும் அப்பா அம்மா மாதிரி இருந்த 2 பேர், அப்பா பையன் மாதிரி இருந்த 2 மனிதர்கள், அவங்களுக்குள்ள இப்படி ஒன்று இழுத்துட்டு போறப்ப அதோட நம்பகத்தன்மை இன்னும் கூடுது. நம்மளோட இன்வால்மெண்ட், ஐயோ இவங்க சேர்ந்துடக்கூடாதா, இல்லை சேருவாங்களா, இல்லை சேரவே தேவையில்லை, இவங்க அடிச்சுக்கிட்டு நம்ம அதை பார்ப்போம் அப்படின்னு இருக்கிறப்ப அது நமக்கு ஒரு பாடமா அப்புறமா வந்து அமையுது. நான் ரொம்ப இந்த கதைக்கு ஈர்க்கப்பட்ட ஒரு காரணம் வந்து இதோட சாத்தியக்கூறுகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி. நம்ம யாரோடய பேசாம இருப்போம், நம்ம யாரு கூட ஏதோ ஒரு கருத்து முரண், அவன் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டான், லப்பர் பந்து சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துல ஆரம்பிக்கிறது. அப்படின்றப்ப அதோட முடிவும் ஆக்சுவலி ரொம்ப ஒரு சின்ன விஷயம் தான், உட்காந்து பேசினா முடிஞ்சிடும். இந்த கதை அந்த இடத்துக்கு, ஏன்னா நான் ஆரம்பிச்ச இடம் வந்து ஒரு சினிமா,
ஒரு படம் எடுக்கிறாங்க, அதுக்குள்ளே இப்படி ஒரு செயல் நடக்குது, யாராக இருக்கும் அப்படிலாம் போகிறப்ப அதை எழுத 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 எனக்கு வந்து கடைசியில் ஒரு குரு சிஷ்யன் கதையாக அமைஞ்சுது. அந்த குரு சிஷ்யன் கதைக்குள்ளே நான் எப்போ வந்து ரொம்ப ஒரு முனைப்போட இதை நம்ம படமாக எடுக்கணும்னு நினச்சேன்னா இந்த ஒரு விஷயம் வர்றப்ப தான், ஓ இவங்க பேசியிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையே நடந்திருக்காதோ, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை பூதாகரமாக நடக்குதுன்னு நம்ம நினைக்கிறது அதோட சால்வ் இவ்வளோ சின்னதா அப்படின்னு யோசிக்கிறப்ப நம்ம வாழ்க்கையில பொருத்திக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப சுலபமா இருந்தது. நம்ம எவ்வளோ பேரோட பேசாம இருக்கிறோம், ஒரு சின்ன ஒரு விஷயம் பெருசா ஆகி அப்படின்றப்ப சரி இந்த கதையை நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா ஏதோ ஒரு கதை ஏதோ ஒரு மனிதர்களுக்கு நடக்குன்றப்ப அது அந்நியப்பட்டு போயிடும். அது நம்ம வாழ்க்கையில் நம்ம பொருத்தி பார்க்கணுன்றப்ப தான் அது வந்து ஒரு இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு நகரும். வெறும் யாருக்கோ நடந்த கதையா இல்லாம ஐயோ எனக்கு நடக்கக்கூடியது, எனக்கு நடந்தது, எனக்கு நடக்கக்கூடாம இருக்க வேண்டிய ஒரு கதை அப்படியா மாறுதுல. அதனால எனக்கு இந்த விஷயம் வர்றப்பதான் இது வந்து இதை நம்ம இந்த கதையை சொல்லணும். அது சொல்றதுக்கு மீடியம் குமாரியா இருக்காங்க. எனக்கு குமாரி முதல்ல இருந்து அதை தான் சொல்றாங்க, ஏன் 2 பேரும் பேசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அந்த மிரர் சீன் துல்கர் சல்மான் போய் இடிக்கிற சீன் அது எப்படி எடுத்தீங்கிறத சொல்லுங்க. ஏன்னா லாட் ஆஃப் தியரிஸ் ஆர் கோயிங் அரவுண்ட் சோஷியல் மீடியா. அது ஏன்னா எனக்கு டக்குன்னு பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியை கொடுத்த ஒரு சீன் அது. அண்ட் இது எப்படி ஷூட் பண்ணியிருப்பாங்க? மிரர்ல ஃப்ரேம் வச்சிருப்பாங்களா இல்ல பிஓவி துல்கருக்கு ஃப்ரேம் வச்சு டூப் போட்டிருப்பாங்களா அப்படின்ட்டுலாம் நிறைய டவுட்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு டெக்னிக்கலா. ஏன்னா நாங்களும் ரொம்ப நிறைய அதுக்கு ஸ்டடி பண்ணியிருக்கோம். இன்னொரு நான் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வேற ஒரு இடத்துல இதை பண்ணியிருக்கேன். மிரர்ஸில் எப்படி ஷூட் பண்ணுறது அப்படின்றது வந்து நான் நிறைய படிச்சிருக்கேன். இதுக்கான விடையை மட்டும் நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லலாம். ஏன்னா எனக்கு இந்த விவாதம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பல பேரோட கெஸ்ட் சில பேர் வந்து நீ தப்பா பண்ணியிருக்கேன்றாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ ஒன்றுச்சு கவனிக்கிறீங்க, வெரி குட். ஒன்னே ஒன்று சொல்லுவேன், அந்த அந்த சீனுக்கு வந்து எல்லா பாராட்டுகளுமே துல்கருக்கானது தான். அன்னைக்கு ஒரு மேஜிக் அவர் வந்து, ஏன்னா நான் எவ்வளோனா எப்படி வேணா எழுதிடலாம், எப்படி வேணா சொல்லிடலாம், அது அவர் வந்து ரொம்ப அவர் அந்த ஹேண்டில் பண்ண விதமே ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. ஏன்னா முந்தின நாள் நான் அவரை கேட்குறேன், இது எப்படி பண்ண போறோம், ஏன்னா எனக்கு ஒரு இது இருந்தது, பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு சிரிச்சுட்டே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை எடுக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி வந்து செட்டில் என் கூட உட்காந்து நாங்கள் பேசுகிறோம். அவர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் பண்ண அந்த விஷயம் வந்து நாங்கள் கொஞ்சம் இது இந்த ஸ்டெப்பு இப்படி, அந்த ஸ்டெப்பு இப்படி எடுக்கலாம், இந்த ஸ்டெப் கொஞ்சம் தான் பேசணும். அப்புறம் வந்து ஒரு ஒரு கட்டத்தில் நான் வந்து என்னோட டிஓபிகிட்ட சொல்கிறேன், இதுதான் டேக் அப்படின்னு, இப்போ கிடைக்க போகிறது தான் டேக் அப்படின்னு. ஏன்னா துல்கர் மாதிரி ஒரு நடிகர் அவரெல்லாம் வந்து ஒரு வாட்டி அந்த கேமரா ரோல் ஆகுது அப்படின்னு அந்த டைமில் அவர் கொடுப்பாரு, அதை நம்ம அப்படியே பெருந்தன்மையாக எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு நடிகர். ஸோ ஏன்னா நாங்கள் எல்லாம் பேசிட்டோம், 2-3 வாட்டி ட்ரை பண்ணிட்டோம். அப்போ நான் என் கேமராமேன் கிட்ட சொல்லிட்டேன், இதுதான் டேக்கு, தப்பு பண்ணிடாதீங்க, கேமரா மூவ்மெண்ட்ல தப்பு பண்ணாதீங்க. ஓகே. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸோட விவாதிக்கும் போது துல்கர் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டாரோன்ட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அந்த மாதிரி டேய் அதுதான்டா பாயிண்ட். ஏன்னா ஐயாவோட கண் வழியா அவன் ஓவர் ஆக்டிங் பண்ற மாதிரி தான் தெரியணும். அந்த ஓவர் ஆக்டிங் பண்றதே சட்டிலா கரெக்டா பண்ணணுங்கிறதுல. ஏன்னா அவன் போய் ஐயா வந்து இவனை ரொம்ப வெறுப்போட தான் என்னடா நடிக்கிறான் இவங்கிறத பார்த்துட்டு இருக்காரு. மகாதேவன் பண்றதே மேனிபுலேஷன் தான். போய் அந்த கண்ணாடி இடிச்சுட்டு எல்லாருடைய கவனத்தையும் கொண்டு வரது அவனோட பாயிண்ட். ஸோ அவருக்கு என்ன தெரியும், மகாதேவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஆடியன்ஸுக்கு எது பிடிக்கும். எக்ஸாக்ட்லி ஆடியன்ஸுக்கு அந்த இடத்துல ஓவர் ஆக்டிங் பிடிக்கும்னா ஓவர் ஆக்டிங் கொடுப்பாரு. ஆடியன்ஸுக்கு அந்த இடத்துல அதுதான் அவரோட ஐயா புரிஞ்சுக்காம இருந்த ஒண்ணு மகாதேவன் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா அவர் கிராஃப்டா. ஏன்னா வந்து இப்போ ஐயாக்கு தான் மேலோங்கி கிராஃப்ட் தெரியலாம் கிடையாது, மகாதேவனால எப்படி வேணா நடிக்க முடியும். ஆனா ஒன்னே 2 பேருக்கும் முரண் வந்து ஐயா வந்து ஆடியன்ஸை நினைக்காதங்கிறாரு, இவர் ஆடியன்ஸை நினைக்கலாம், அப்புறம் எதுக்கு படம் எடுக்கணும்ன்றாரு. இன்ட்ரெஸ்டிங்லி இது பெரிய டிபேட் போயிட்டே இருக்கும். அண்ட் ஐ வாண்ட் டு ஸ்பீக் அபவுட் கிளைமேக்ஸ். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர்ஸ் இல்லாமலே அந்த எமோஷன்ஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மகாதேவன் கேரி பண்ணக்கூடிய அந்த கில்ட், படம் வந்து மகாதேவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபேம் அதெல்லாம் என்ஜாய் பண்றாரு. கிளைமேக்ஸ்லயும் அவருக்கு அந்த ஃபேம் அப்படியே தான் இருக்கு, அது இன்னும் எந்த வகையிலையும் அதுக்கு களங்கம் ஏற்படலை. ஆனால் அவருக்கு ஒரு கேள்வி, அட் வாட் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வோடு அந்த காரில் அவர் போகிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்படி தான் படம் முடிக்கணும், இதை தான் அட் வாட் காஸ்ட்டுங்கிறது தான் கொஸ்டினாக இருக்க போகுதுங்கிறத ரைட்டிங் ப்ராசஸில் எங்கே முடிவு பண்ணீங்க?
எனக்கு வந்து ஆக்சுவலி அவர் கீழே விழுந்த உடனே படத்தை முடிக்கணும் அப்படின்றது. ஓகே, இறந்துற மாதிரி. லைக் அது என்னமோன்றது அந்த முடிவு நீங்க புரிஞ்சுக்கணும், எடுத்துக்கணும். நம்ம புரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி. ஆனா என்ன ஆயிடுச்சு, ரொம்ப லவ் ஆயிடுச்சு எல்லாருக்குமே வந்து அந்த கேரக்டரை. இப்ப நம்ம வந்து ஒரு சின்ன படமா எடுக்கிறோம், ஒரு திரைப்பட விழாக்கு எடுக்கிறோம் அப்படின்றப்ப இந்த மாதிரி ஒரு முடிவை வைக்கலாம். ஆனா வெகுஜன மக்கள் எல்லாருமே பார்க்க போற ஒரு படத்துக்கு ஒரு நிறைவோட தான் வெளில அனுப்பணும். ஓகே, பட் ஸ்டில் இட்ஸ் a tragedy ending. ட்ராஜடி தான். அது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா மாறுச்சுங்கிறது. அதனால சரி அதை ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்தாங்க, அந்த படம் வெளியாறுது, மகாதேவனுக்கு என்ன ஆச்சு, ஐயாக்கு அது இதெல்லாம் வந்து ஒரு நிறைவு வேணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நான் விரும்புகிற நிறையா மக்கள் வந்து என்னை வந்து ரொம்ப தேங்க் பண்ணுறாங்க. நல்ல வேலை நீ அங்கே முடிக்கல, உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ எங்கே முடிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும், நல்ல வேலை நீ அங்கே முடிக்கல, நான் பயந்துட்டேன் நீ அங்கே முடிச்சிருவியோ அப்படின்னு. அதனால அந்த சின்ன அந்த ஃபுட் நோட் வந்து அது இன்ஃபேக்ட் அது துல்கர் அவரோட இன்சிஸ்டன்ஸ் தான். ஓகே ஓகே, ஆக்சுவலி அது ஒரு நல்ல வேல்யூ ஆட் பண்ணுச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா ரெண்டுமே துயரமான எண்டிங் தான். ஆனா அந்த இந்த இதோட ஒரு நிறைவோட சொல்ல முடியும். இதோட முடிஞ்சிருந்தா அது ஒரு ட்ராஜடி, நம்ம சோகமா வெளில வந்திருப்போம். அண்ட் இங்க ஒரு கில்ட்டை தான் கேரி பண்றா, இட்ஸ் ஸ்டில் நெகட்டிவ் எண்டிங். பட் ஓகே, அவன் ஏதோ ரியலைஸ் பண்ணிட்டால, அந்த கிரேல இருந்து கொஞ்சம் ஒயிட்டா மாறிட்டு இருக்கால மகாதேவன்ங்கிற ஒரு அந்த நிறைவு இருக்கு நமக்கு. ஸோ ராணா சாரோட கேரக்டர் பத்தி பேசுறாங்க, என்ன ரிசீவ் பண்றீங்க ஆக்சுவலி? ஏன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ உங்களுக்கு என்ன, உங்க காதுக்கு என்ன? எனக்கு வந்து ரெண்டு விதமா வருது. தட் சில பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு. ராணா அவரோட கேரக்டர் வந்து ஏன்னா ரொம்ப இறுக்கமா போயிட்டு இருந்த கதை வந்து திடீர்னு வந்து ஒரு அது இலகுவா இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆனது வந்து அவங்க என்ஜாய் பண்றாங்க. நாங்கள் அதுக்காக தான் அதை கான்ஷியஸாக பண்ணது தான். சில பேருக்கு வந்து அது ஒரு ஏமாற்றமா இருக்கு. இவ்வளோ இறுக்கமா இப்படி ஒரு கதையை சொல்லிட்டு எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்றது. நான் ரெண்டையுமே மதிக்கிறேன். எனக்கு என்னன்னா, நான் படத்தை ஒரு 1000 வாட்டி பார்த்துருப்பேன், நாங்கள் குழுவை நிறைய வாட்டி பார்த்துருப்போம். எங்களுக்கு வந்து இது ஒரு டிவைடட் ஒப்பீனியனா அப்போ வரல. நாங்கள் எல்லாருமே ரொம்ப அதை என்ஜாய் பண்ணி, ஏன்னா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ணது வந்து ஃபீனிக்ஸ். அது வந்து ஃப்ளோரில் தான் இன்னும் ஃபீனிக்ஸ் என்னவா பண்ணலாம். ஏன்னா ரொம்ப வந்து ஒரு நீங்கள் சொன்ன சிஐடி சங்கரோ இல்லை வந்து இந்த புக்ஸில் வர பாயிரோ இல்லை ஷெர்லாக் ஹோம்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். பட் எனக்கு வந்து எனக்கு ராணா அவரை ரொம்ப பிடிக்கும். அவருக்கு இருக்கிற சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எனக்கு தெரியும். அவர் அந்த மாதிரி நடித்ததே இல்லை. அவருக்கு ஒரு புதுசாக ஒரு பரிணாமமாக இருக்குது. அதை வந்து ஆடியன்ஸ் செம்மையாக வெல்கம் பண்ணுவாங்க, அது வந்து பண்ணுறாங்க. ஆனால் சில பேருக்கு அது ஏமாற்றமாக இருக்குது. அதனால நாங்கள் வந்து இப்போ சரி கதையோட வேகத்துக்காகவும் அதை வந்து ட்ரிம் பண்ணி தான் இப்போ இன்னையிலேருந்து அதான் ரிலீஸ் ஆகுது. ஓகே, 245 இருந்தது, ஒரு 243 எல்லாத்தோடையும் 237 படமாக இருந்தது. 243 எல்லாம் சேர்த்து அதுலேருந்து ஒரு 12 நிமிஷம் குறையும். ஓகே ஓகே, குட். எனக்கு சேம் நீங்கள் சொன்ன அந்த செகண்ட் கேட்டகரியில் நான் கொஞ்சம் வருவேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ வாஸ் லைக், யார் இந்த கேரக்டர், இது இவ்வளோ நேரம் வராத ஒரு கேரக்டர் இப்போ வந்திருக்கு, அந்த கேரக்டர் என்ன பண்ண போகுதுன்னு நான் பார்க்குறேன். அண்ட் ஐ எம் மோர் ஆஃப் லைக் அந்த துயரம் இறுக்கம் அதை சார்ந்து ஏன் ரசன் அதை சார்ந்து இருக்கு. டக்குன்னு இந்த படம் கரெக்டான இதில் போயிட்டுருக்கே, என்னடா மாறுதுன்னு நான் பார்த்துட்ருக்கேன். அண்ட் இந்த கேரக்டரோட ஜஸ்டிஃபிகேஷன் எனக்கு எங்கே கிடச்சிதுன்னா, ஒரு டைலாக், அந்த கேரக்டர் சொல்கிற கடைசி டைலாக், நீ வாழு சார், நீ வாழணும், நீ வாழ்றது தான் உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்கிற இடத்துல ஓகே. அண்ட் இதுதான் இந்த கேரக்டரோட மோட்டோ, இதை சொல்லிட்டு போகிறது தான் இந்த கேரக்டரோட மோட்டோங்கிறது. அண்ட் கடைசியில் அதுதான் நடக்குது. அப்போதான் ஓகே, மேபி இஸ் அ ஸ்மார்ட் போலீஸ்மேன், ஸ்மார்ட் காப் அப்படிங்கிறது தோணுது. ஏன்னா இல்லை, அவர் ஏற்கனவே கண்டுபிடிச்சு அதுக்கான அவர் என்ன நினைக்கிறார், என்ன அவரோட புரிதல் வந்து இந்த இடத்துல ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கேட்டு கிடைக்க போகிறதில்ல. ஆமாம், ஏன்னா அவன் வந்து என்ன ஒரு குற்ற உணர்ச்சியில் பண்ணாலும் வேற ஒருத்தர் மேலே பழிய போடுறதுக்காக வேலையே எல்லாம் செஞ்சுருக்கான். ஸோ இங்கே நான் ஒரு ப்ளே பண்ணணும். இங்கே ஒரு ப்ளே பண்ணி இவங்க எல்லாரையும் ஒருத்தர் வந்து பேச வச்சு ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி இடத்துக்கு அந்த ஆளை தள்ளினாதான் அவன் உடைவான் அப்படின்னு அந்த வேலையை எல்லாம் பண்ணிட்டாரு. கடைசி நேரத்தில் வந்து அவர் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுது, நீ ஓரமாக உட்காரு அப்படின்னு சொல்கிறப்பதான் இவங்க இப்போ இல்லைன்னா அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வேற மாதிரி நடந்திருக்கும். இப்போ ஃபீனிக்ஸ் வந்து கூட்டு போயிருந்தான்னா கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வேற மாதிரி நடந்திருக்கும். அந்த இடத்துல அவர் கை கட்டப்படுது. அந்த கை கட்டப்படுதுன்றதுதான் லிட்டரலாக அந்த மாதிரி பண்ணோம். அதனால இப்போ ஃபீனிக்ஸை என்ஜாய் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது பயங்கர என்ஜாயபிளா வேற ஒரு ஷேட், வேற ஒரு படத்துக்குள்ள வேற ஒரு கலர் வந்த ஒரு செகண்ட் ஹாஃப். அதை வந்து எனக்கு இன்னும் அந்த இறுக்கம் தான் வேணும், எனக்கு இன்னும் வந்து சீரியஸாவே படம் போயிருந்திருக்கலாம் நீ அப்படின்றவங்களுக்கு வந்து அது ஒரு ஏமாற்றமா இருக்கும். இல்ல நான் எடுத்தது இப்படிதான், நான் இப்படிதான் விடுவேன்னு சொல்ற அந்த கேட்டகரி நான் இல்லை. ஓகே, நான் அதுதான் அடுத்ததான் கேட்க வந்தேன். இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கைத்தட்டல் ஃபேம் நோக்கி
போய் அதனால ஒரு ட்ராப்குள்ள அவன் மாட்றான். அதுதான் படமாவே இருக்கு. அண்ட் அந்த காந்தா வர்சஸ் சாந்தாங்கிறதே ஒரு ஆர்ட்டோடைய 2 டிஃப்ரெண்ட் ஐடியாலஜியா தான் நான் பாக்குறேன். காந்தாங்கிறது வந்து நீங்க சொன்ன மாதிரி மக்களுக்கான கலை, சாந்தாங்கிறது கலைக்கான கலை. ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக், ஆர்ட் ஃபார் பீப்புள் சேக். அண்ட் ஈவன் தோ யூ மேட் காந்தா, ஐ see it as a சாந்தா. ஏன்னா அப்படி நீங்க சாந்தாவா பார்த்ததுனால தான் இவ்வளோ கன்விக்ஷனோட இல்ல நான் இப்படி தான் எடுக்க போறேன், லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி தான் போக போகுது, செகண்ட் ஹாஃப் இப்படி தான் போக போகுது, அண்ட் தட் இஸ் கோயிங் டு லேண்ட் இன் அ டிஃப்ரெண்ட் பிளேஸ்ங்கிறது நான் பார்க்குறேன். ஸோ வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் ஆஃப் ஐடியா ஆஃப் ஆர்ட், ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக்கா, ஆர்ட் ஃபார் பீப்புள் சேக்கா? ஏன்னா யூ மேட் போத் நிலா அண்ட் காந்தாங்கிறதுனால நான் கேட்குறேன். நிலா அப்புறம் ஹன் ஃபார் வீரப்பன் அண்ட் இது டாக்குமெண்ட்ரி. ஸோ எல்லா இடத்துலையுமே நான் நினைக்கிறது வந்து ஆர்ட் வந்து ஆடியன்ஸ்க்கு தான். ஓகே, ஆர்ட் வந்து ஆர்ட்டுக்காக இருக்கணும், ஸோ தட் காலம் தாண்டி இருக்கும் அப்படின்னு. பட் மக்கள் கிட்ட போய் சேராத கலை வந்து அது பயனற்றது தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னை வந்து நீங்கள் வந்து ரீல்ஸ் மாதிரி தான் இனிமேல் படம் எடுக்கணும் அப்படின்னா நான் வந்து அதை ஓகே அதை எப்படி பெஸ்ட்டாக எடுக்கணும் தான் பார்ப்பேன். ஏன்னா கலையோட பயன் என்ன அப்படின்றத நான் படத்திலே சொல்லியிருக்கேன். ஒரு ஒரு கட்டத்தில் ஐயா கேட்குறாரு, எதுக்குறா கதை சொல்கிறோம், எதுக்குறா படம் எடுக்கிறோம் அப்படின்னு. அதை நம்புற வேணாம் அப்படின்றப்ப மீடியம் மாறலாம், ஆனால் வந்து இன்டென்ட் வந்து ஒன்று தான். இந்த இன்டென்ட்டுக்கு தான் கதை சொல்கிறோம். நீ வந்து இனிமேல் ஒரு நிமிஷத்துல தான் நீ இனிமேல் கதை சொல்லணும் அப்படின்னா நான் அப்போ ஓகே அப்போ எப்படி அதில் பெஸ்ட்டாக அதுதான் திருக்குறள். நீ வந்து 4 வார்த்தைகள் முதல் வரியிலையும் 3 வார்த்தைகள் 2வது வரியிலையும் எல்லா கதையும் சொல்லு அப்படின்னு. தமிழோட முதல் ரீல்ஸ் அதுதான். அதனால அவர் வந்து நிலைச்சு நிக்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஏற்கனவே இந்த ஃபார்மேட்லயே. அதனால வந்து நான் எனக்கு வெறும் ஐ மீன் ஆர்ட்டை ரொம்ப ஆர்ட் ஃபார் ஆர்ட்னு இருக்கிறவர் தான் நான். ஆனால் வந்து என்னோட வளர்ச்சியை நான் என்னவா பார்க்குறேன் அப்படின்னா என்னோட பரிணாம வளர்ச்சியை நான் எனக்கு வைட் ஆடியன்ஸுக்கு தான் படம் பண்ணேன். நான் திரைப்பட விழாக்களுக்கு படம் எடுத்திருக்கேன், ஹன் ஃபார் வீரப்பன் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு பண்ணியிருக்கேன். ஆனால் நான் என் ஆடியன்ஸ் தியேட்டர் தான். என் ஆடியன்ஸ் வந்து வெகுஜன மக்கள் தான். வாழ்க்கையில் பல இன்னல்களை தாங்கி திரையரங்குக்கு ஏதோ ஒரு விடியலுக்காக வர்ற எல்லாருக்கும் தான் நான் படம் பண்ணுறதா தான் நான் உணர்றேன். ஓகே ஓகே. அண்ட் படத்தில் இன்னொரு விஷயம் ஐ ஜஸ்ட் சொல்லணும், இப்போ இந்த படத்தில் வரக்கூடிய சீன்ஸ், பழைய பட சீன்ஸ் இருக்குல்ல, அதை ஆல்மோஸ்ட் அந்த இதுக்கே நீங்கள் ஃபிலிம் பண்ணிட்டீங்க. அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவாக இருக்கட்டும், பிளாக் அண்ட் ஒயிட் கிரெயின்ஸு, ஈவன் அந்த ஒளித்தரம் கூட கொஞ்சம் அது கம்மி பண்ணி அப்படி தான் இருக்குது. அந்த படத்தில் வரக்கூடிய பாடல்கள் மட்டும் ஏன் புதுசாக நியூ இல்லை? ஏன்னா நான் அந்த பாடலை எடுத்த பாடலாக காட்டல, நான் அது குமாரியோட மனநிலையாக தான் அதை காமிச்சேன். குமாரியோட மனநிலை வந்து ஏன்னா நான் அதையும் பிளாக் அண்ட் ஒயிட் கலராக பண்ணியிருந்துருக்கலாம், எனக்கு அந்த இடத்துல கலராகவே காமிச்சிருவோம் அப்படிதான் தோணுச்சு எனக்கு. அதான் அதுக்கான ஒரே சிம்பிள் ரீசன், குமாரியோட மனநிலை இன்னைக்கும் ஒரு மனநிலை மாடர்னா. ஏன்னா நான் ஒரு வாட்டி நான் எடிட் பண்ணி பார்க்குறப்ப என்னடா ஏதோ புதுசாக இருக்கு, ஏதோ தப்பாகவே இருக்குன்ற மாதிரியே இருந்தது எனக்கு. அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு பொண்ணு அதாவது நம்ம வந்து ஒரு ஆண் தான் காதலிக்கிறத நம்ம அடிக்கடி படத்தில் பார்த்து முத தடவைன்னு இல்லை, ஏதோ வந்து ஒரு பெண் வந்து காதல் வயப்படுறத வந்து அந்த ஆர்க்கை ஃபாலோ பண்றப்ப எனக்கு ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு நம்மளே பார்த்து பழகாத விஷயத்தை நம்ம எடுத்து அது வந்து சரி ஆமா குமாரி காதல் வயப்படுறான்றதை நம்ம காட்டுறோம், அது வந்து பார்த்து பழகாதனால நம்மளுக்கு அப்படி இருக்கு. சரி அதை வந்து நான் காட்டணும்னு நினைக்கிறப்ப நான் அதை இப்படி வெறும் கலர்ஃபுல்லாவே காமிச்சிட்டேன். நைஸ், ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா எனக்கு அது வந்து இன்னமும் ஃப்ளார் தான் நினச்சிட்டு இருக்கேன். என்ன இது அப்படி ஒரு லாஜிக்கல் இதுவாக இருக்குது. இன்னொன்று எனக்கு வந்து இன்னொன்று ஃப்ளாஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இந்த பெர்ஃபெக்ஷனை தேடுற அந்த இது இல்லை, எனக்கு இம்பர்ஃபெக்ஷன் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எல்லாமே என்னோட சாய்ஸஸ் வந்து நான் வந்து ஒரு இமோஷன் பேஸ்டா அப்படிதான் எடுப்பேன். லைக் இந்த இடத்துல வாட் இஸ் த இமோஷன் தட் மை கேரக்டர்ஸ் ஹேவ் ஆர் வாட் தி ஆடியன்ஸ் நீட் டு ஹேவ். ஓகே, இத பேஸ் பண்ணி தான் என்னோட எல்லாம் அத கடந்து தான் காந்தா நிக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ளாஸ் எல்லாம் கடந்து தான் காந்தா ஒரு நல்ல படம். இதுல நம்ம இவ்வளவு விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும், யாரா ஃப்ளாஸ் இருக்குன்னா சொல்லுங்க. அண்ட் தட்ஸ் வெரி ஹெல்தி டு. ஏன்னா தெரியல நான் எத்தனை பேர் முகத்துக்கு பார்த்து உங்க படத்துல இப்படி ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா அப்படிங்கிற ஸ்பேஸ் கிடைக்குங்கிறது எனக்கு தெரியல. பட் ஃபார்ச்சுனேட்லி எனக்கு உங்ககிட்ட அது கிடைச்சிருக்கு. டைலாக்ஸ் ரைட்டிங் பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தது. தமிழ் பிரபா எந்த இடத்துல கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காருன்னு எனக்கு தெரியல. தமிழ் வந்து எனக்கு ஃபுல்லா உட்கார்ந்தாரு. ஓகே, நீங்க தமிழ் பிரபாவை கேட்கணும். ஏன்னா அவர் வந்து என்னடா, ஏன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன் கதையை பத்தி, அவர் வந்து நீங்க கொஞ்சம் பிரேக் கொடுங்க. தமிழ் ஒரு பயங்கர சப்போர்ட். எனக்கு தமிழ் வந்து ஒரு பர்சனா ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஹியூமன் இமோஷன்ஸ்ல வந்து 2 பேரும் பேசிட்டே இருப்போம். டயலாக்ஸ் வந்து
அவர் வந்து சில டைலாக்ஸ்லாம் வந்து நீ பிடிச்சிட்ட நீ விடமாட்டேன் இப்ப இந்த dialogue. ஏன்னா எனக்கு அவ்வளோ அது கிரிப்டிக்கா எனக்குன்னு ஒரு சந்தம் இருக்கு. நான் வந்து எனக்கு அண்ணாதுரை கலைஞர் அவங்களோட பேச்சை கேட்டே வளர்ந்ததுனால அந்த சந்தத்துல நான் மாட்டிக்கிச்சு வந்து தாத்தா மாமா அந்த மாதிரிலாம் மாட்டிக்கிச்சு அப்படின்னா அவரு தமிழ் சொல்லுவாரு நீ இதை விட மாட்டேன் அப்படின்னு. இது டக்கு ஞாபகம் வருது, வாங்கம்மா கல்யாணத்துக்கு வந்திருக்கிற மாதிரி வந்திருக்கீங்க ஆனா கருமாறி நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் தமிழ் ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட், ஒரு செம சவுண்டிங் போர்டு. ரொம்ப என்ஜாய் பண்ணி டைலாக்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணது வந்து எல்லாருமே சொல்லுவாங்க எடிட் பண்றப்ப இதுல வந்து இந்த டைலாக்ஸ்க்கு நோட்டீஸ் ஆக போகுது இந்த படம் அப்படின்னு. எதுவுமே டைலாக்ஸ் நல்லா இருக்கும்னு மெனக்கிட்டது இல்லை. பயங்கர ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ். ஆமா ஆமா ஆப்வியஸ்லி அவங்க ஐயா மகாதேவனை வச்சு நான் இன்னும் ஒரு அதனாலதான் துல்கர் அவரே சொல்லுவார் 6 மணி நேரம் நரேஷன் கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு. ஏன்னா எனக்கு திருப்பி இந்த மாதிரி கதைகளே வரணும்னு எனக்கு ஆசை. இவ்வளோ நான் நேசிக்கிற கதாபாத்திரங்களாவே அமையணும் அப்படின்னு. அவ்வளோ ஆழமான நேசிக்கிறத விட அது ஒரு முடிவற்றதா தான் இருந்துட்டாங்க அந்த கேரக்டர்ஸ். நான் இன்னும் அவங்கள பத்தி யோசிச்சா இன்னும் நிறைய வரும். இன்னும் எவ்வளவோ காமிச்சிருக்கலாம். நான் இன்னும் கூட அவங்க எப்படி சந்திச்சாங்க அதுக்கு எல்லாமே சீன் இருக்கு. ஐயா எப்படி டிகேம சந்திச்சாரு, ஐயா எப்படி குமாரியை சந்திச்சாங்க, எந்த இடத்துல இன்னும். ஆனா ஒரு கட்டத்துல வந்து ஒரு திரைப்படமா வருது, திரை கதையா மாறுதுன்றப்போ இருக்கிறதுலே ரத்தின சுருக்கமா சொல்லணும் அப்படின்றதுனால ரொம்ப சின்னதா பொறுக்கி எடுத்ததுதான். அதுல ஒரு பியூட்டி பொய்டிக் சென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஐயாவை விட்டு விலகி வரப்போகுது இல்லை ஏன்னா இதோட வெளியே இருக்கிறேன்னு சொல்லும் போது ஐயா எவ்வளவு வேணா பேசியிருக்கலாம், என்ன வேணா சொல்லிருக்கலாம். ஒரே வார்த்தை சொல்லிட்டு கட் சொன்னதுக்கு அப்புறம் நடிக்காதான்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த தியேட்டர் அவ்வளோ அப்ளாஸ் ஆகுது. ஸோ அதுல ஒரு கவிதை இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா அப்படிதானே பேசுவாரு. ஆமா ஆமா அவர் ஒரு அடிப்படையில ஒரு இயக்குனர். எனக்கு துல்கர் அவரும் நிறைய வாட்டி சொல்லுவாரு நீ வந்துடாது எந்த இடத்துலயும். ஐயா பேசுற மாதிரி நான் பேசக்கூடாது, நான் பேசுற மாதிரி குமாரியோ மார்ட்டினோ எல்லாமே வேற வேற மாதிரி இருக்கணும். அது உன்னோட திறமை, நீ அதை மெயின்டைன் பண்ணிக்கோ, எங்கேயாவது ஓவர் லேப் ஆகுதா பாத்துக்கோ, வந்துடக்கூடாது அப்படின்னு. அவருக்கு பயங்கரமா டைலாக்ஸ்ல வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி எதாவது இருந்ததுன்னா டப்புன்னு பிடிப்பாரு. இந்த வார்த்தை தேவையில்லாம ரிப்பீட் ஆகுது, இல்ல இந்த சென்டென்ஸ் தேவையில்லாம வருது. அவர் ஒரு பயங்கர ஆக்சுவலி அவர் ஒரு ரைட்டர் டைரக்டர். ஆனா இன்னும் நிறைய படம் பண்ணுன்றதுனால நடிக்கிறாரு. அண்ட் காந்தா ரிலீஸ் ஆன ஒரு கப்புள் ஆஃப் டேஸ்ல தமிழ் பிரபாவோட போஸ்ட் பாக்குறோம், மணிரத்னமோட கொலாப் பண்றாரு. சார் ஏதாவது படம் பார்த்தாரா? அவங்களுக்கு அந்த மணி சார் இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்த்தா நல்லா இருக்கும். ஏன்னா இருவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், எல்லாருமே அதை பார்த்து சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி. நான் அதுல அந்த ஜிகர்தண்டா பத்திலாம் பேசணும், நம்ம இருவர் மிஸ் பண்ணிட்டோம். சொல்லுங்க. இருவர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு தெரியல, பட் அதை கடந்து நிக்குதுல. ஆமா கண்டிப்பா. இல்ல எனக்கு ஒரு 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 நான் இருவர் பார்த்துட்டு இருந்தேன். அதுல ஒரு ஷாட் வரப்ப எனக்கு தோணுச்சு எனக்கு இதுதான் என்னோட வாழ்க்கையா இருக்கணும் அப்படின்னு. ஸோ நான் சினிமாவில் இயங்கணும்னு நான் எடுத்த ஒரு முடிவுக்கு ஒரு காரணம் வந்து இருவரில் நான் பார்த்த ஒரு அதிசயம். என்ன ஷாட்? அது சந்தோஷ் சாரோட ஒரு ஷாட் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு மோகன்லால் சார் வந்து நாசர் அவரை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பேச ஒரு ரூம்குள்ள கூட்டு வர்றப்போ அந்த கிரேன் மூவ்மெண்ட் அது ஞாபகம் இருக்கு. அது அப்படியே அவங்க க்ளோஸ்ல இருந்து போய் அவங்க கிட்ட இருந்து விலகி திருப்பி தேவையான இடத்துல அவங்க கிட்ட வந்து அந்த கேமரா அந்த கேரக்டர்ஸோட அணுகிற அந்த விதம் இருந்ததுல, அது எங்க கிட்ட இருக்கணும், எங்க தள்ளி இருக்கணும், எங்க யாரை பார்க்கணும், எப்போ ஓஎச்எஸ் ஆச்சு, எப்போ இதாச்சு அப்படின்றப்ப அதுல இருந்த பியூட்டி வந்து எனக்கு டப்புன்னு அடிச்சுது. இதைதான் அவங்க யோசிச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப இமோஷன்ஸை கடத்துறதுக்கு தான் இது எல்லாமே கருவி. கேமரான்றது வந்து அழகியலை காட்டுறதுக்கு இல்லை, இந்த மாதிரி ஒரு உணர்வு ஊட்டுறதுக்கு, உணர்வை உள்ள புகுத்துறதுக்கு அப்படின்னு நான் அந்த தருணம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அண்ட் இருவர் வந்து நான் ரொம்ப ரசிச்சு பார்த்த படம். ஏன்னா எனக்கு வந்து எனக்கு தமிழ் அரசியல் ரொம்ப பிடிக்கும். நான் அதனால இன்னும் நிறைய படங்கள் அதை பத்தி வரணும்னு ஆசைப்படுறேன். அந்த திராவிட மூவ்மெண்ட்டை வந்து காமிச்ச இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஒரே படம் இருவர்னால அதையே எடுத்து அடிக்கடி பார்ப்பேன். அதனால எங்கேயாவது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பா காந்தால இருக்கும், சப்கான்ஷியஸா கண்டிப்பா இருக்கும். ஓகே. அந்த மிரர் சீன்ஸ்லயே நிறைய மிரர் ஷாட்ஸ் இருந்தது. கண்டிப்பா நான் பார்த்த முதல் சூரியன் மணிரத்னம் தான். அதுக்கப்புறம் தான் வேற யூனிவர்சஸ்லாம் இருக்கு. ஓகே. அண்ட் thank you so much. Very interesting உங்க கூட உரையாடுறது. Thank you so much. நன்றி.